Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேரு சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முளைக்கீரை எப்படி கடையலான்ட்டு வாங்க பார்க்கலாம் ஈஸியா மிக்ஸில. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 2.5 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 10 பூண்டு அளவு தோல் உரித்து அதில் போட்டுடுறேன். இது தண்ணி கொஞ்சம் லைட்டாக இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பபுள்லாம் வருது பாருங்கள், அந்த லெவலுக்கு இருக்கும்போது இந்த பூண்டெல்லாம் போடுங்க. நான் கொஞ்சோண்டு துவரம்பருப்பை போட்டுக்கிறேன். இது என்ன அளவுன்னா ஒரு ஹாஃப் கப் கூட இல்லை, ஒரு 1/4 கப் போட்டால் நீங்கள் போதும். இப்போ கீரையை எடுத்து போட்டுடலாம். கீரையை நல்லா கழுவிட்டு போடுங்க. தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப தண்ணி இருக்கும். இது கீரை நீங்கள் தண்ணியில் போட்டதும் தண்ணி கொதித்து வரும்போதே கீரை உள்ளே அமுங்கிடும். அது ஸோ நிறைய தண்ணி வைக்க வேண்டாம், பார்த்துக்கிட்டு தேவைன்னா தண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா கீரை வெந்துடுச்சு. இதுலேருந்து இந்த பூண்டை எடுத்து ஸ்மாஷ் பண்ணி பாருங்கள். டக்குன்னு அழுந்துனுச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கீரையும் வெந்துருச்சு, அது கலர்லாம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் பூண்டு பல்லெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது மேலே இருந்தால் சீக்கிரம் அரைப்படாது. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். இப்போ கீரையெல்லாம் கீரை பருப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது அந்த வேக வச்ச தண்ணியையே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ கல் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம கீரை கடையல் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.